Hello everyone, welcome to Free Binance channel. So இன்னைக்கு நாம 90% peoples ஏன் வந்து ட்ரேடிங்ல லாஸ் பண்றாங்க, என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்றாங்க அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். The first mistake அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா எப்பயுமே லேட் என்ட்ரி கொடுக்கறது. அதாவது நீங்க ஒரு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ட்ரேட் போயிட்டு இருக்க போதோ இல்லாட்டி ட்ரேட் ரன் ஆயிட்டு இருக்கும் போதோ நீங்க என்ட்ரி கொடுக்கறது, அனலைஸ் பண்ணாம என்ட்ரி கொடுக்கறது பிகஸ்ட் மிஸ்டேக்ஸா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஓவரால் வந்து ஒரு ட்ரேடிங் நீங்க ஸ்டார்ட் பண்றப்போ மினிமம் 5 minutes to 10 minutes நீங்க கட்டாயம் வந்து மார்க்கெட் அனலைஸ் பண்ணி ஆகணும், நீங்க பிகினரா இருக்கிற பட்சத்துல. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய லேட் என்ட்ரி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மார்க்கெட் அனலைஸ் பண்ணாமல் ட்ரேட் எடுக்கிறது தான் மேஜர் மிஸ்டேக்ஸில் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் இனிமேல் ட்ரேட் பண்ணுறப்போ கண்டிப்பாக மார்க்கெட்டை ஒரு 5 to 10 minutes நீங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு அண்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அண்ட் ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ட்ரேடர்ஸ்குள்ளேயும் இருக்கிற முக்கியமான விஷயம் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த 90% ட்ரேடர்ஸ் ஏன் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்குள்ள ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்காது. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து நான் லாஸ் பண்ண என்னோட ட்ரேடிங்கை நிறுத்தணும் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய எமோஷனல் கண்ட்ரோல் உங்ககிட்ட இல்லை. ஸோ அதனால உங்களுடைய அமௌண்ட் வந்து இன்னுமே லாஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரேடுக்குள்ளே வாரப்பவும் சரி, ட்ரேட் முடிக்கிறப்பவும் சரி, ஒரு நோட் புக்லையோ இல்லாட்டி ஒரு டைரியிலையோ உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு நான் இந்த அளவு தான் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போறேன், இந்த அளவு அமௌண்ட் தான் நான் லாஸ் பண்ண, மினிமம் லாஸ் பண்ண இந்த அளவு தான் இருக்கணும் அப்படின்றத நீங்க கவனத்தில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் மூணாவது விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா டூ மெனி இண்டிகேட்டர்ஸ். அதாவது நீங்க ட்ரேடிங்ல போறப்போ ட்ரேடிங் சார்ட்ல நிறைய இண்டிகேட்டர்ஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு புரோக்கரை பொறுத்த வரைக்கும் நீங்க இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்றது அவங்களுடைய ஓன் இண்டிகேட்டர்ஸ், ஓகேங்களா? ஸோ அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த நேரம் வேணாலும் உங்களுக்கு மேனிபுலேஷன் பண்ணலாம். ஸோ நீங்க 100% நீங்க வந்து இண்டிகேட்டர்ஸை நம்பணுமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கூடாது. ஏன்னா மேனிபுலேஷன்ஸ் நிறைய இண்டிகேட்டர்ஸ்ல நடக்கிறதுக்கு 99% உங்களுக்கு சான்சஸ் இருக்கு, பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க ஒரு ட்ரேடிங்குள்ள இறங்குறப்போ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷரஸா இருப்பீங்க. ஸோ பிகினர்ஸா இருக்கிறப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா இண்டிகேட்டர்ஸை நம்பி தான் நீங்க உங்களுடைய ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப தவறான விஷயம். உங்களுக்கு லேர்னிங் இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா உங்களால சர்வே பண்ண முடியாது ட்ரேடிங்ல. ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பெல்லாம் வந்து ட்ரேட் பண்றப்பவும் மேக்சிமம் வந்து இண்டிகேட்டர்ஸை வந்து தவிர்த்துக்குங்க. அட்லீஸ்ட் நீங்க மூவிங் ஏவரேஜ் யூஸ் பண்றது வேற விஷயம், பட் அதை தவிர்த்து வேற இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்றதை நான் வந்து தவிர்க்க சொல்லுவேன். ஏன்னா இண்டிகேட்டர்ஸை நீங்க லாஸ் பண்றதுக்கு அதிகப்படியான பாசிபிலிட்டிஸை உருவாக்குது. ஸோ நாம எப்பெல்லாம் இண்டிகேட்டர்ஸை குறைச்சிட்டு வரோமோ, லேர்னிங் அதிகப்படுத்துறோமோ, அப்பதான் உங்களுக்கான வின்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ், வின்னிங் பாசிபிலிட்டிஸ் அதிகமா வரும். நாம நாலாவதா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா யூ வாண்ட் டு கெட் குயிக் ரீச், ஓகேங்களா? ஸோ உங்களால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குயிக்கா ரிச் ஆக முடியாது. அதாவது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட 100 USD இருக்கு, ஸோ இன்னைக்கே நான் 1000 USD earn பண்ணி முடிக்கணும், இன்னைக்கே நான் ரீச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தவறான விஷயம். ஏன்னா அது முடியாது. ட்ரேடிங்ல எந்த ஒரு வேலையா இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு தான் அதுல வந்து சர்வே பண்ணணும். ஏன்னா சில பேருக்கு வந்து ட்ரேடிங் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உட்காந்து நாளைக்கு நமக்கு பணம் வந்துடும், இல்லாட்டி இன்னைக்கே உட்காந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்ம இன்னைக்கே வந்து நம்ம ஏர்ன் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்பீங்க. ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லாங் டைம் பிஸ்னஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா உங்களால் குயிக்காக ரிச் பண்ண முடியாது, குயிக்காக ரிச் பர்சனாக ஆக முடியாது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது, நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜஸையும் எப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் தாண்டி வரணும் அப்படின்ற விஷயம்லாம் இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குயிக்காக ரிச் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரேடிங் உங்களுக்கு அன்ஃபிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு ஃபிட் ஆக மாட்டீங்க, இதுக்கு சூட் ஆக மாட்டீங்க. ஸோ எப்பயுமே நம்ம ட்ரேடிங்கில் நம்ம முக்கியமான விஷயம் எப்பயுமே குயிக்காக ரிச் ஆக முடியாது அப்படின்றத நம்ம எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும், ஓகேங்களா? அண்ட் 5th அண்ட் லாஸ்ட் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் லாஸ் பண்ணிட்டேன்னு குவைட் பண்ணிடுவாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க பிகினிங்ல இருந்து சரியா லேர்ன் பண்ணியிருக்க மாட்டாங்க, சரியான கைடு இருந்திருக்காது, யூடியூப் வீடியோஸ் பார்த்துருப்பாங்க, மேக்ஸிமம் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சிக்னல்ஸ் வாங்கி பண்ணியிருப்பாங்க, பிகாஸ் கால் வாங்கி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேஜர் மிஸ்டேக்ஸ். ஸோ நீங்க வந்து நான் லாஸ் பண்ணிட்டேன்னு குவைட் பண்ணிட்டு போறப்போ உங்ககிட்ட ஸ்கில்ஸ் எதுவும் வளர போறது இல்லை. ஒரு குழந்தை வளர்ந்து அது நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் இல்லையா? ஸோ அது நடக்கிற அந்த ஸ்டெப்ஸ் வந்து அதுக்கு லேர்னிங்ஸ், ஓகே, பேச ஸ்டார்ட் பண்ணுது, அதுக்கப்புறமா ஸ்கூல் போகும், அண்ட் அதுக்கப்புறமா வெட்டிங். ஸோ ஒவ்வொன்றுக்கும் செட்டப் ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ ஹியூமன் லைஃப்லையும் ஒரு செட்டப் ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ இந்த ட்ரேடிங் அப்படின்றது முழுக்க லேர்னிங் சம்மந்தப்பட்ட விஷயம்.
ஓகேங்களா. வித்தவுட் நாலேஜ் இல்லாமல் இதில் உங்களால் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது, உங்களால் அமௌண்ட் கெயின் பண்ண முடியாது. ஸோ இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரேடிங்கை வந்து குவைட் பண்ணிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாலேஜ் வேணும். இந்த ட்ரேடிங்கை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் காசாக பார்க்காம நான் இதை கற்றுக்கிட்டு நான் இறங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் எப்போ வந்து ரெடி ஆகிறீங்களோ அப்போ தான் உங்களால் வந்து இதில் சர்வே பண்ண முடியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த 99% ட்ரேடர்ஸ் அவங்க வந்து இந்த ட்ரேடிங் ஃபீல்டில் வேணாம் நான் குவைட் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கான ரீசன் லாஸ். ஸோ அது இப்படி குவைட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் லாஸ் பண்ணதை வந்து உங்களால் ரெக்கவர் பண்ண முடியாது. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் குவைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் எப்போ லேர்ன் பண்ணுறீங்களோ ஸோ அப்போ தான் உங்களுக்கு ட்ரேடிங்னா என்னன்னே தெரியும். ஸோ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்க, கால்ஸ் வாங்கி பண்ணுங்க, அதெல்லாம் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. நீங்கள் எப்போ நீங்கள் சுயமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸும் நீங்கள் வந்து கவனமாக நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரேடிங்கில் அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் நல்ல இதுக்கப்புறமா லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறதுக்கும் அண்ட் நாலேஜபிளாக ட்ரேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ.